ஹே நைனிகா, நான் உன்னை ரொம்ப நாள் உனக்கு கேட்கணும்னு நினச்சிட்ருக்கேன். நீ சர்ச்சுக்கு வர, ஆனால் சண்டே கிளாஸ்க்கே வர மாட்டே, ஏன்? அது அங்கே வசனம்லாம் படிக்க சொல்லுவாங்க, அப்புறம் அந்த கொஸ்டின்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கு நான் ஸ்கூல்லே ஆன்சர் பண்ண மாட்டேன், டிம் எடுத்து அறிவேன். அவங்க என்னென்னா அங்கே வச்சு கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க. சரி, அப்போ அது போர் அடிச்சுன்னா வச்சுக்கோ, ஏன் நான் ஒரு இடத்துக்கு நீ கூப்பிட்டு போகிறேன். அங்கே என்ஜாய்மெண்ட்டாக என்னன்னு நீ பார்ப்பேன். சரி, ஆனால் அங்கே போர் அடிச்சதுன்னா நான் பாதியிலே கிளம்பிட்டு வந்துடுவேன். சரி. ஷெர்வின், இது என்னப்பா இடம்? இதான் நம்ம சில்ட்ரன்ஸ் டைம். இங்கே கொஸ்டின்லாம் கேட்க மாட்டாங்களே? அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. சரி, நீ இந்த ப்ரோக்ராமில் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் இரு. கடைசியில் உனக்கு இந்த ப்ரோக்ராம் பிடிச்சிருக்கான்னு சொல்லு. சரி, சொல்கிறேன். சரி, இப்போ நம்ம ஸ்டார்டிங் ப்ரேயர் பண்ணி ஆரம்பிச்சிடுவோமா? சரி, ஆரம்பிச்சிடலாம். ஹலோ குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த சில்ட்ரன்ஸ் டைம் ப்ரோக்ராம் மூலமாக உங்களை பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லோரும் ப்ரோக்ராம் பார்க்க ஆர்வமாக இருக்கீங்களா? ப்ரோக்ராம் பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எல்லோரும் கண்ணை மூடுங்க, கை கூப்பிக்கோங்க. அன்புள்ள ஏசப்பா, இந்த நாளை தந்ததுக்காக நன்றி. இந்த நாளிலும் எங்களை கூட்டி சேர்த்த இந்த கிருபைக்காக நன்றி. இன்று கற்றுக்கொள்ள போகிற ஒவ்வொரு காரியமும் எங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்க உதவி செய்யுங்க. ஒவ்வொரு ப்ரோக்ராமையும் நீங்கள் ஆசீர்வதித்து தாங்க. ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் நீங்கள் பொறுப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே. சரி, ப்ரேயர் பண்ணி முடிச்சாச்சு. என்ஜாய்மெண்ட்லாம் இருக்குன்னு சொன்னீங்க, இங்கே டான்ஸ்லாம் உண்டா? டான்ஸ் தானே, அடுத்து நம்ம பார்க்க போகிறதே டான்ஸ் தான். நம்ம ஆக்ஷன் சாங் பார்க்க போகிறோம். பார்த்துட்டு வந்துடுவோமா? சரி, பார்ப்போம் வா. ஹலோ குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஆக்ஷன் சாங் பாட போகிறோம். எல்லோரும் ரெடியாக இருக்கீங்களா? எந்திக்காதவங்களாம் எந்திரிச்சுக்கோங்க. சரி, இப்போ ஃபஸ்ட் சாங் என்ன பாட போகிறோம் தெரியுமா? படி இல்லாமல் மாடி மேலே ஏற முடியுமா? அந்த சாங் தான் எல்லாருக்கும் தெரியும் தானே? நல்லா சத்தமாக பாடி சூப்பராக ஆக்ஷன் பண்ணணும், ஓகேவா? மாடி மேல ஏற முடியுமா? அடி இல்லாம உருப்படியா மாற முடியுமா? படி இல்லாம மாடி மேல ஏற முடியுமா? அடி இல்லாம உருப்படியா மாற முடியுமா? கீழ்ப்படிந்தால் மேல் படிக்க செல்ல முடியுமே. கீழ்ப்படிந்தால் உருப்படியா மாற முடியுமே. கீழ்ப்படிந்தால் மேல் படிக்க செல்ல முடியுமே. கீழ்ப்படிந்தால் உருப்படியா மாற முடியுமே. பைபிள் சொல்லும் வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேனே. வாழ்க்கையில சந்தோஷத்தை கண்டிடுவேனே. பைபிள் சொல்லும் வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேனே. வாழ்க்கையில சந்தோஷத்தை கண்டிடுவேனே. கீழ்ப்படிவேன் இயேசுவுக்கு, கீழ்ப்படிவேன் பெற்றோருக்கு, கீழ்ப்படிவேன் பெரியோருக்கு. கீழ்ப்படிந்து வெற்றியை நான் பெற்றிடுவேனே. ஓகே குட்டீஸ், எல்லாரும் ஃபர்ஸ்ட் சாங் சூப்பராக பாடினீங்க. இப்போ நம்ம செகண்ட் சாங் பாட போகிறோம், சரிங்களா? இயேசுவுக்கு நான் ஒரு செல்ல பிள்ளை. இயேசு என்னை நேசிப்பதாலே. இயேசுவுக்கு நான் ஒரு செல்ல பிள்ளை. இயேசு என்னை நேசிப்பதாலே. லா 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 லா. கைகள் தட்டி தாளம் போட்டு துதித்திடுவேன். இயேசு என்னை நேசிப்பதாலே. கைகள் தட்டி தாளம் போட்டு துதித்திடுவேன். இயேசு என்னை நேசிப்பதாலே. லா 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 லா. பாட்டு பாடி நடனம் ஆடி துதித்திடுவேன். இயேசு என்னை நேசிப்பதாலே. பாட்டு பாடி நடனம் ஆடி துதித்திடுவேன். இயேசு என்னை நேசிப்பதாலே. லா 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 லா. இயேசுவுக்கு நான் ஒரு செல்ல பிள்ளை.
சத்தம் போட்டு துதித்திடுவேன். இயேசு என்னை நேசிப்பதாலே பாட்டு பாடி நடனம் ஆடி துதித்திடுவேன். இயேசு என்னை நேசிப்பதாலே லா 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 லா. என்ன இந்த ஷெர்வின் பையனே ஆளக்கானும் கூட்டம் தானே ஆளக்கானும். படி இல்லாம மாடி மேலே ஏற முடியுமா? அடி இல்லாம ஒரு படியா வாழ முடியுமா? என்ன ரொம்ப ஜாலியாக இருக்கீங்க போல சார். ஆமா, சரி அடுத்து என்ன ப்ரோக்ராமு? அடுத்துதான் மெமரி வர்ஸ். சரி இங்கே டாபிக்லாம் கிடையாதாப்பா? ஐயோ மறந்தே போயிட்டேன். டாபிக் வந்து செவிக்கொடு. அப்படியா? சரி அடுத்து என்ன ப்ரோக்ராம்? அடுத்து நம்ம மெமரி வர்ஸ் படிக்க போறோம். சரி படிப்போவா? சரி. ஹாய் ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கான மனப்பாட வசனம் என்னன்னு பார்க்கலாமா? அக்கா சொல்லி கொடுக்க எல்லாரும் என் கூட சேர்ந்து சொல்லுங்க. என்ன? என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. யோவான் 10:27. வசனம் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? இன்னொரு அடி சொல்லலாமா? என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. யோவான் 10:27. என்ன குட்டீஸ், எல்லாரும் வசனம் கேட்டீங்களா? நீங்களா யாரோட பிள்ளைங்க? சாத்தானோட பிள்ளைங்களா? இல்லை, எல்லாரும் ஏசப்பாவோட பிள்ளைங்க தானே. அப்போ எல்லாரும் இன்னொரு வாட்டி வசனம் படிக்கலாமா? சொல்லுங்க. என்ன? என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. யோவான் 10:27. ஓகே குட்டீஸ், எல்லாரும் இதை மனப்பாடம் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு சில்ட்ரன் டைமில் சந்திப்போம். பாய். என்னண்ணா இன்னைக்கா வசனம் படிச்சியா? எனக்கே ஆச்சரியமா இருக்கு. ஸ்கூல்லே படிக்காதன்னா இங்க வந்து வசனத்தை படிச்சுட்டு. சரி சரி, அடுத்து என்ன ப்ரோக்ராம் தெரியுமா? அது தெரியலையே, நீ உனக்கு தான் தெரியும். அடுத்து வந்து ஒரு அக்கா வந்து அவங்க வாழ்க்கையில் நடந்த டெஸ்டிமனி சொல்ல போறாங்க. டெஸ்டிமோனினா என்னது? டெஸ்டிமனினா சாட்சி. ஓ சாட்சியா? நானும் சாட்சி கேட்க ஆர்வமா இருக்கேன். சரி வா கேட்க போவோமா? ஹலோ குட்டீஸ், நான் இப்போ உங்ககிட்ட சாட்சி சொல்ல போகிறேன். சாட்சின்னா என்ன நினைக்கிறீங்க? ஏசப்பா என்னோட வாழ்க்கையில் செஞ்ச அற்புதத்தை தான் நான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். எல்லாரும் நல்லா கவனிங்க. ஒரு நாள் நான் எங்கள் அம்மா கிட்ட போய் சைக்கிள் வேணுமா அப்படி சொல்லி கேட்டேன். உடனே எங்கள் அம்மா இல்லை நீ ப்ரேயர் பண்ணு அப்போ தான் உனக்கு கிடைக்கும் அப்படி சொல்லிட்டாங்க. நானும் டெய்லி போய் எங்கள் அம்மாட்ட கேட்டுகிட்டே இருந்தேன், திரும்ப அம்மா எனக்கு சைக்கிள் வேணும் கேட்டுகிட்டே இருந்தேன். அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க, இல்லை நீ என்கிட்ட கேட்டால் கிடைக்காது, நீ ப்ரேயர் பண்ணாதான் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே நானும் போய் அன்னையிலேருந்து ப்ரேயர் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். டெய்லி ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போ எனக்கு ஒரு நாள் எங்கள் அம்மா சைக்கிள் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. நானும் அம்மாட்ட கேட்டேன், அம்மா எப்படிம்மா இது நடந்துச்சு அப்படி சொல்லி கேட்டபோது அம்மா சொன்னாங்க, இல்லை நீ ப்ரேயர் பண்ணதுனால தான் உனக்கு இது கிடச்சிச்சு, அதன் மூலமாக தான் ஏசப்பா உனக்கு இந்த அற்புதத்தை செஞ்சுருக்காங்க அப்படி சொன்னாங்க. உடனே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நான் உடனே ஏசப்பாவுக்கு நன்றி சொன்னேன். இதே மாதிரி உங்களுக்கும் ஏதாச்சும் வேணும்னா நீங்கள் உங்கள் அம்மா அப்பா வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு ப்ரேயர் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையிலையும் அற்புதம் நடக்கும். ஓகே குட்டீஸ், பாய். என்ன இன்னைக்கா சாட்சிலாம் கேட்டல உனக்கு பிரோஜனமா இருந்துச்சா? ஆமாம், எனக்கும் நிறைய ஆசைகள்லாம் இருக்குது. எங்கள் அம்மா அப்பாவை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டேன். இனிமேல் நான் ஏசப்பா கிட்ட கேட்க போகிறேன். சரி, இப்போ அடுத்த ப்ரோக்ராம் என்னன்னு தெரியுமா? சாப்பாடாவது கொடுப்பாங்க. பாத்தியா, நான் சொன்னோன்னே நீ கண்டுபிடிச்சிட்ட. சரி, அடுத்த ப்ரோக்ராம் வந்து லிட்டில் செஃப் ப்ரோக்ராம். அப்படியா? சரி வா சீக்கிரம் போவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த லிட்டில் செஃப் ப்ரோக்ராமில் உங்களை பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான டேட் ஸ்வீட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு டேட்ஸையும் பாதாமையும் என்ன பண்ணியிருக்கேன்னா நான் அரைச்சி ஒரு பேஸ்ட்டு மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். சரியா? நீங்களும் உங்களால் அரைக்க முடியலன்னா உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட கொடுத்து எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதுக்கு தேவையான எல்லாமே பண்ணியாச்சு. ஓகேவா? இதுக்கப்புறமா பீஸ் போட்டு நம்ம டெக்கரேஷன் பண்ண. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஷ் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா? நீங்கள் இது கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அரைக்கும் போது உங்கள் மம்மிகிட்ட கேளுங்க. ஓகேவா? இதே மாதிரி இன்னொரு லிட்டில் செஃப் ப்ரோக்ராமில் உங்களை சந்திக்கிறேன். பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ப்ரோக்ராம்லாம் பார்த்தீங்களா? சரி, இப்போ நம்ம எண்டிங் ப்ரேயர் தான் பண்ண போகிறோம். என்ன நீயும் ரெடியாக இருக்கியா? இன்னும் அதுக்குள்ளே ப்ரோக்ராம் முடிய போதா? ஆமாம், முடிய போகுது. சரி ஷெர்வின், நீ வாரம் வரல, நீ அடுத்த வாரம் கூட்டு வருவியா? சரி, அப்போ நீ வந்துடுவியா? நான் வரேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சரி இதே மாதிரி இன்னொரு வாரம் உங்களை பார்க்குறோம். பாய். என்ன குட்டீஸ், எல்லோரும் ப்ரோக்ராம் பார்த்தீங்களா? உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சா? நீங்கள் பார்த்த எல்லா ப்ரோக்ராமையும் உங்கள் லைஃப்பில் ஃபாலோ பண்ணோம். ஓகேவா? இப்போ ப்ரேயர் பண்ணி முடிச்சிருவோமா? எல்லோரும் கண்ணை மூடி கை கூப்பிக்கோங்க. அன்புள்ள இயேசப்பா, இந்த நாளை தந்ததுக்காக நன்றி. இந்த நாளிலும் இந்த சண்டே கிளாஸ் ப்ரோக்ராமை எங்களுக்கு ஆசீர்வதிச்சு தந்ததுக்காக நன்றி இயேசப்பா. இதில் நாங்கள் படித்த பாட்டு, கதை, வசனம் எல்லாமே பிரயோஜனமாக இருக்கணும். இதை பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைங்க வாழ்க்கைக்கும் அது பிரயோஜனமாக இருக்கணும். அவங்க வாழ்க்கையில் அபியாசப்படுத்த நீங்கள் கிருபை செய்யுங்க. ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் உங்களோட பிரசனை எங்கள் கூட இருந்ததுக்காக நன்றி இயேசப்பா. எல்லா துதிங்கனா மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இப்போ இயேசு ஜெயிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். ஓகே குட்டீஸ், அடுத்த வாரம் பார்க்கலாம். ஓகேவா? பாய்.